வணக்கம் சார். வணக்கம் சைமன். ஒரு மன்னிப்பு அதை கேட்டுட்டா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றமே சொல்லிட்டாங்க சார். பட் நம்ம தமிழக மக்கள் கமல் சாருக்கு சப்போர்ட்டில் இறங்கிட்டாங்க. இது என்ன சார், எப்போ தான் சார் முடியும்? இது ஒரு மன்னிப்பு அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. அன்புக்கு எதுக்கு மன்னிப்பு அப்படின்றது தான் இன்னைக்கு மக்கள் நீதி மையம் ஊர் முழுக்க போஸ்டர் அடிச்சு ஓட்டியிருக்காங்க. கமல் சொல்கிறதுல நியாயம் தான் இருக்குது. அன்புக்கு எதுக்கு மன்னிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே பாருங்கள். இந்த ஒரு பிரச்சனையை ரெண்டு மாநில பிரச்சனையாக மொழி பிரச்சனையாக மாற்றி இதில் நீதிமன்றம் தலையிட்டு சொல்கிற அளவுக்கு மாறி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா வரலாற்று ரீதியாக பார்க்கும்பொழுது தமிழிலிருந்து பிறந்தது தானே இப்போ இங்கே திராவிடம் தென்னிந்திய மொழி என்ன ஏன் சொல்கிறீங்க? இதே இடையில கூட இந்த வேடனுடைய ஒரு இன்டர்வியூ ஒன்று ட்ரெண்டிங் ஆயிருந்தது. என்னுடைய தாய்மொழி தமிழ் தான், அதன் பிறகுதான் மலையாளம் அப்படின்னு சொன்னது இந்த ஆன்னு ஒரு இது பச்சை குத்திக்கிறதுக்கு பிரமாதமான கிளாப்ஸ். அது நீங்கள் எனக்கு தெரிஞ்சு மலையாளிகள் அதை ஒத்துப்பாங்க. நீங்கள் இப்படி கூட சொல்லலாம். தகப்பன் தமிழாக இருந்து சமஸ்கிருதம் தாய் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம. அதனால் நீங்கள் எல்லா மலையாளிகளுக்கும் தமிழ் தெரியும். ஆனால் தமிழர்களுக்கு மலையாளம் திக்குமுக்காடி போயிடுவாங்க. சப்டைட்டில் இருந்தால் தான் என்னால் கூட படம் பார்க்க முடியும். அப்படி இருக்கும்பொழுது அவங்க இவங்க அது ஒரு விஷயத்தை ஒரு ஆடியோ லான்ச்சு, அந்த ஆடியோ லான்ச்சில் நடந்தது. ஒரு ஆடியோ லான்ச்சில் நீங்கள் கொண்டாடக்கூடிய சிவான், நான் கொண்டாடக்கூடிய அவ்வளோ பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் நான் கமலஹாசனுடைய மிக தீவிர ரசிகன். நான் கட்டி பிடிச்சிட்டு 3 நாள் குளிக்கல. எனக்கு நான் ரசிகனை தாட்டி எங்கள் அண்ணன் அவர் எங்கள் அப்பாவும் அவரும் அப்படி ஒரு அவங்களுக்குள்ள ஒரு அண்ணன் தம்பி, ஒரு சித்தப்பா அப்படி பார்த்தேன் நான் அப்படின்னு சொல்கிற இடத்துல எங்கள் மொழியிலிருந்து உங்கள் மொழி வந்ததுன்னு ஒரு வார்த்தைக்கு இப்படி போட்டு திருப்பி அடித்து நாங்கள் அதை ரிலீஸ் பண்ணே விட மாட்டோம், ஆவர்த்தம் பார்த்துக்கலாம் அப்படின்ற அளவுக்கு அவங்க இறங்கி பண்ணியிருக்காங்க. முதல்வர்லேருந்து எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் பேசுறாங்க. இப்போ என்னன்னா கர்நாடகாவின் துணை முதல்வர் டி.கே. சிவகுமார் ஒரு நியூட்ரலான ஒரு பதிலை சொல்லியிருக்காரு. இதை தயவு செய்து அரசியலாக்காதீங்க. எல்லாருக்கும் ஒரு சினிமாவை பாருங்க. இங்க இருக்கிற படங்கள் அங்க ஓடுது, அங்க இருக்கிற படங்கள் இங்க வருது. இன்னைக்கு கன்னட சினிமாவை வேற மாதிரி மாறி இருக்கு. அதுக்கு தமிழ் ரசிகர்களும் ஒரு காரணம். இதை பெரிய அரசியலாக்காதீங்கன்னு அவர் பேசியிருக்காரு. ஆனால் அந்த விடா கண்டம் கொடா கண்டன் வாங்க இல்லைங்களா, அது மாதிரி நம்ம இதுல கொடா கண்டன் ஒன்றும் கமலஹாசன் சொல்ல முடியாது. நான் ஏங்க கேட்கணுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை தாண்டி மிஞ்சி போனா என்ன கன்னட சினிமாவில் இந்த என்ன தியேட்டர்கள் ரைட்ஸ் நான் விசாரிச்சு பார்த்தீங்கன்னா 18 கோடி தான் வாங்கியிருக்காங்க பொழுது. கமலஹாசன் 18 கோடி தான் போட்டாங்க அப்படின்னு. அவங்களுடைய டார்கெட் 700 கோடிங்க. தக் லைஃப் 700 கோடி வசூல்னு அவங்க போயிட்டு இருக்காங்க. அதுல இருந்து ஒரு சின்ன பீஸ் தானே போட்டு. ஆனாலும் மன்னிப்பு கேட்கலன்ற ஒரு கடுப்பு அவங்களுக்குள்ள இருக்குது பாத்தீங்களா? அதே தான் சார் திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை நீங்க 2 நாளைக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணியிருந்தாங்க, இன்னும் படத்துக்கு 2 நாள் தான் இருக்கு மன்னிப்பு கேட்டிருக்கேன் அப்படின்னு. இன்னைக்கு திரும்ப இன்னும் 1 நாள் தான் இருக்கு மன்னிப்பு கேட்டிருக்கேன். ஐயோ அதை கேட்க மாட்டேன்ட்டாரியா, விட்டுக்கு கடந்து போயிடுங்க அப்படின்னாலும் விட மாட்டேங்கிறாங்க. மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்ற அல்வாவாசன்னு ஒரு ஊசியை போட்டு போங்க. அது மாதிரி இருக்குது. ஊசியை போட்டு நான் ஏடா ஊசியை போட்டோம் அப்படின்னு அந்த மாதிரி கதையா இருக்குது. இதுல இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டது என்னன்னா, ராஜ்கமல்ல அன்அஃபிஷியலான தகவல், இந்த கர்நாடகா இது வாங்கியிருக்காரு தியேட்டருக்கு லைட்ஸ் வெங்கடேஷன் நினைக்கிறேன் அவர். நீங்க அது இது பண்ண வேணா, ரீஃபண்டா கூட கொடுத்துலாம், அடுத்த படத்துல பாத்துக்கலாம். நம்ம அடுத்த படத்துல கொஞ்சம் நம்ம அந்த வியாபாரத்தை முன்ன வச்சுக்கலாம், குறைச்சு கூட இது பண்ணிக்கலான்ற அளவுக்கு இங்க ரொம்ப தெளிவா இருக்கிறார் கமல் தரப்புல இருந்து. அதுல நான் முன்ன வச்சுக்கால பின்ன வைக்க மாட்டேங்க, ஆகட்டுங்க. இந்த ஒரு விஷயம் நிறைய பேருக்கு தமிழ் மேல இருக்க பற்ற எல்லாருக்கும் வெளியே கொண்டு வர்ற மாதிரி நிறைய பேர் மன்னிப்பெல்லாம் கேட்கக்கூடாது, மன்னிப்பு கேட்டா அது சரியில்லை, கமல் சாருக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் ட்வீட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனை சுமூகமா முடிய வேண்டிய ஒரு பிரச்சனை. பட் இது பெருசாகிட்டே போகுது நாளுக்கு நாள். பெருசாக்குனது யாருன்னு பாருங்க. நீங்க ஆரம்பத்துல இதுதான் உண்மை. கமலஹாசனுக்கு ஒரு தக் லைஃப்னு ஒரு ஆடியோ லான்ச் நடந்தது. அங்கே பேசப்பட்ட விவகாரம் அது மொழி பிரச்சனையாக அங்கே மாறுது. நீங்கள் மன்னிப்பு கேட்கலன்னா உங்கள் படத்தை திரையிட மாட்டோம்னா இங்கே இருக்கலாம். அது கமல் படம் தானே, அந்த ரைட் ஓகே மன்னிப்பு கேட்காது, அவருடைய பிரச்சனை கேட்டு மட்டும் கேட்கலன்னு. அது இருக்கிற அமைப்புகள் கன்னட சலுவாலியா, அப்புறம் வாட்டல் நாகராஜன் அவர் பந்தே பண்ணுவோன்றார். ஒருபடி மேலே போய் பந்தே பண்ணுவோம் அப்படின்னு இவங்க ஒட்டுமொத்தமா சேர்ந்ததுன்னா இவங்களுக்கு என்ன ஆயிடுது, என்னையா ஒரு பிரச்சனை இது ஒரு புனைவு கதை அப்படின்னு இருந்தா கூட பரவாயில்ல. ஒரு வரலாற்று உண்மையை சொல்லும் போது உங்களுக்கு ஏன் வலிக்குது? உங்க மொழியை ஒன்றும் குறைவா எதுவும் சொல்லலை, உங்க மொழியை தரைக்குறைவாக ஒன்றும் சொல்லலை. நீங்க ஹிந்தி எடுத்துக்கிட்டே ஹிந்தி, போஜ்பூரி, பஞ்சாபி, உருது எல்லாத்தையும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஒரு ரிலேட்டடா தான் இருக்கும் உங்களுக்கு. ஆமா, கொஞ்சம் வேரியேஷன் மாறி இருக்கும். நீங்க அதுக்காக இல்ல நாங்க தான் பெருசு நீங்க தான் பெருசு அவங்க ஒரு காலம் இது பண்ணியே கிடையாது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒரு எதுக்கு எடுத்தாலும் அந்த குறிப்பிட்டு நீங்க நம்ம அண்டை மாநில தெலுங்கு கூட எடுத்துங்க அவங்க கூட ஒத்துப்பாங்க. கேரளாலையும் ஒத்துக்குவாங்க, கேரளால நிறைய சிமிலரா இருக்கும். எங்க திருப்பதி உங்களுக்கு வேணும்னா சென்னை எங்களுக்கு கொடுங்கன்னு சொன்னவங்க தான் அவங்க அந்த அளவுக்கு ஒரு சகோதரத்துவமா போற ஒரு விஷயம் தான். ஏன்னா பக்கத்துல தான் இருக்காங்க. நம்மளே போய் படம் பார்க்கும்போது நகரியில பாத்தீங்கன்னா
பேர் தான் நகரி, பேசுறது போல தமிழ் தான் பேசிட்டு இருப்பாங்க, எல்லாருமே தமிழ்ல தான் பேசிட்டு இருப்பாங்க, எழுத்து மட்டும் தான் தெலுங்குல இருக்கும். அப்படி இருக்கிற இந்த இதுல திரும்ப திரும்ப இவங்க இதை போய் அந்த கர்நாடகாவில் ஃபோர்ஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்து ஒரு தமிழ் உணர்வு ஏற்பட்டுச்சு பாருங்க. சரி, ஏன் கமலஹாசன் மன்னிப்பு கேட்கணுன்ற அளவுக்கு கமலுக்கு வந்து ஒரு ஆதரவு பெருகி போயிடுச்சு. அந்த ஆதரவு தக் லைஃப்கான ஆதரவா மாறி போச்சு. அதுதான் உண்மை. தக் லைஃப் வந்து கர்நாடகாவில் நீங்க ஸ்கிரீன் பண்ண விடலைன்னா இங்க வந்து நாங்க ஜனநாயகனை ஸ்கிரீன் பண்ண விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு கும்பல் கிளம்பி இருக்கு. நியாயமே கிடையாது, தர்மமே கிடையாது. வந்து ஏன்னா கேவிஎன் ப்ரொடக்ஷன், கர்நாடகாவை சேர்ந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன் தான் ஜனநாயகன் படத்தை தயாரிக்கிறாங்க. நீங்கள் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா பழிக்கு பழி அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா விஜயோடைய ஒரு கடைசி படம், அவர் அரசியலுக்குள் போயிட்டாரு. 2026 எலெக்ஷனுக்கு அந்த படம் எந்த மாதிரியான விஷயங்களை பேச போகிறது, விஜய் என்ன அரசியலை வந்து ஜனநாயகங்களை பேசப்படுறாரு, சாட்டை எடுத்து யாரை சொல்லிட்டு போறாரு, இந்த மாதிரியான எதிர்பார்ப்பு. அதுக்கு ஒரு பெரிய இது வியாபாரமும் நடந்திருக்கு, ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் இருக்கு. இன்னும் கடைசி படம் அப்படி இருக்கும்போது அதை ரிலீஸ் பண்ண விட மாட்டோம் அப்படின்னா அது சரியான இது கிடையாது. இது விஜய்க்கு எதிராக பண்ற மாதிரியான ஒரு விஷயமா மாறும்போது சாத்தியம் கிடையாது. இன்னும் அதுக்கு இன்னும் ஒரு கிட்டத்தட்ட 8 மாசம் இருக்குங்களா ரிலீஸுக்கு, அதுக்கப்புறம் நிறுத்து போயிடும் அந்த விஷயம். சார், பெங்களூர்ல ரீசெண்டா ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு ஆட்டோ டிரைவருக்கும் ஒரு நார்த் இந்தியன் ஒரு பொண்ணுக்கும் நடந்த ஒரு விஷயம் வந்து பியூர்லி லாங்குவேஜ் ரிலேட்டடான பிரச்சனை தான். அதை பெருசு பண்ணாம இதை வந்து பெருசு பண்றதுக்கு காரணம் என்னவா சார்? இல்ல, நிறைய இருக்கும் உங்களுக்கு வந்து. நீங்க அதே போல அந்த ஆட்டோ டிரைவர் ஹிந்தியில பேசின விவகாரம் தானே. SBIலயும் ஒரு பிரச்சனையாச்சு. ஆமா, SBIலயும் போய் நீ கன்னடத்துல பேசுன்னு சொல்லி நீங்க அப்படி பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல வந்து நீங்க இருக்கிற ரயில்வே எல்லாம் போய் என்னத்தை பண்ண முடியும்? வந்து எல்லாம் பீகார்காரங்க தான் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. மொழியை தாண்டி ஒரு இந்தியர் அப்படின்ற ஒரு உணர்வு தான் இங்க வந்து. நீ அங்கிருந்து வந்துட்ட, இங்கிருந்து வந்துட்ட, நீ வந்து வடக்கன், நீ வந்து சங்கி, இப்படிலாம் சொல்றதெல்லாம் தாண்டி நீங்க ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டிக்குள்ள எல்லா மொழிக்காரர்கள் வந்தால்தான் அது ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியா மாற முடியும். இந்தியாவில் முதல் ஹைடெக் சிட்டி வந்து பெங்களூர். அந்த காலகட்டங்களில் பெரிய ஸ்டார்கள் நம்ம சொல்லக்கூடிய நடிகர் சிவாஜி கணேசனுடைய மகனாக இருக்கட்டும், மற்றவர்களாக இருக்கட்டும், எங்கப்பா படிக்கிறேன், பெங்களூர்ல படிக்கிறேன் அப்படின்னு. இன்னைக்கு வந்து அனாவசியமா ஆகிப்போச்சு ஃபாரின்ல போய் படிக்கிறது. இப்போ பெங்களூர்ல படிக்கிறது அது ஒரு பெரிய இது வந்து காரணம். ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் கூட இல்லை, பெங்களூர்ல படிக்கிறது அப்படின்னு. பெங்களூர் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னா பலதரப்பட்ட மக்கள் அங்கே வருவாங்க. நீங்க பலதரப்பட்ட மக்கள் கூட பழகும் பொழுது அது வேற விதமா மாறும். அப்படி இவங்கெல்லாம் வராம ஒரு நகரம் உருவாகிட முடியுமா? அது ஒரு எலக்ட்ரானிக் சிட்டி அப்போ வந்து எலக்ட்ரானிக் சிட்டி ஆகிட முடியுமா? ஒரு ஹைடெக் சிட்டியா மாறிட முடியுமா? ஏன் இவங்க ஒரு வட்டத்துக்குள்ள வச்சு அரசியல் பண்றது? நீங்க உண்மையா அந்த மக்கள் கிட்ட போய் ஒரு சர்வே பண்ணுங்க, அதில் ஏங்க இது தேவையில்லாத வேலைங்க அப்படின்வாங்க. வந்து இதை ஒரு குரூப்பு தங்களுக்கு சாதகமாக தங்களுக்கான அரசியலாக இப்படி மொழியை எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து காலப்போக்கில் காணாமல் போயிடும். இன்னைக்கு வந்து விஞ்ஞானமும் சினிமாவும் எவ்வளோ தூரத்தை வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. இன்னைக்கு அப்போ KGF 2 ரிலீஸ் ஆகும்போது பீஸ்ட் ரிலீஸ் ஆச்சுல்ல நம்ம இதில் வந்து. அப்போ வந்து பெரிய ஸ்டாரோட படம் வந்து ரிலீஸ் ஆகுது, நீ ரிலீஸ் பண்ண விட்டுருக்கூடாதுல்ல. நம்ம பார்த்தோம்னா எப்படி நீ போட்டிக்கு வரலாம், 2 நாள் கழிச்சு வான்னு சொல்லியிருக்கலாம்ல, நினச்சிருந்தா பண்ணியிருக்கலாம்ல. இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் தான் அது வந்து தயாரிச்சிருந்தவங்க. இங்கே வாங்க சினிமாவை பாருங்கன்ற ஒரு விதத்தில் பார்த்து தான் இதுதான் தமிழ்நாட்டுக்கு அங்கே உள்ள வித்தியாசம். நேற்று வந்து ஜனநாயகன் படப்பிடிப்பு வந்து கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்தது. 10th 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கு விஜய் அவர்கள் சார்பாக ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. இன்னையிலேருந்து முழு நேர அரசியல் அப்படின்னு சொன்னாங்க. பட் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இருக்கே. ஜனநாயகன் படப்பிடிப்பு தான் அது உண்மையா வந்து மே மாதம் ஏப்ரல் எண்டுலேயே முடிய வேண்டிய படங்க. அது நிறைய பேட்ச் ஒர்க்கு அது இதுன்னு ரீஷூட் இதெல்லாம் பண்ணி கொண்டு வந்து முடிச்சிட்டாங்க. ரைட்டு, படப்படி முடிஞ்சாச்சு. ஜூன் மிடில் இருந்து கிட்டத்தட்ட அவர் கிளம்பிடுறாரு. ஜூன் 22 அவர் பர்த்டே கூட ஏதோ ஒரு அப்டேட் வருதுன்றாங்க. அந்த பிறந்த நாள்லேருந்து கூட அவர் நடைபயணத்தை கூட அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கூட சொல்லியிருக்காங்க. வந்து இன்னும் அஃபிஷியலாக எதுவும் கிடையாது, எல்லாம் அன்அஃபிஷியலான தகவல் தான். ஏன்னா இதுக்கப்புறம் காலம் தாழ்த்த முடியாது அரசியல். அவர் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு வராரு, பேசுறாரு, அதுக்கப்புறம் காண போயிடுறாரு. திரும்ப எப்பயாவது இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்குமோ அங்கே வருவாரோ அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. இது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விமர்சனம் தான். வந்து இன்றைக்கி மற்ற கட்சிகள்லாம் கூட பார்த்தீங்கன்னா விஜய் வரும்போது பூம்னு ஒரு விஷயத்தை கலப்புறாரு, அதுக்கப்புறம் போய் ஒதுங்கிடுறாரு, கேரவனில் போய் படுத்துக்கிறாருன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இனி அதற்கான அப்படிலாம் பண்ணால் இன்றைக்கி ஆகாது. வந்து இன்றைக்கி வந்து அதாவது தேர்தலுக்கான சூடு பிடிக்குதுன்றாங்க இல்லைங்களா, அது நாள் ஆக ஆக படும் சூடாக மாறும். அதுவும் 2026 தேர்தல் களம் வேற மாதிரியா இருக்கும். அப்படி சொன்னார், வண்டியாக பணம் கொட்ட போகிறாங்கன்னு. வந்து இப்போ வண்டியாக எப்படி பணம் கொட்ட போகிறார்கள் வந்து நீங்கள் பொது மேடையில வந்து பேசி ஆகணும். அந்த வண்டியான பணம் எங்கிருந்து வரப்போகிறது அப்படின்றது பொது மேடையில் வந்து பேசி ஆகணும். முக்கியமாக மக்களை சந்திச்சாகணும். அடிக்கடி முகத்தை காட்டிக்கிட்டு இருக்கணும். அடிக்கடி பிரச்சனைக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ரோட்ல வந்து குரல் கொடுக்கணும். வெறும் வந்து எக்ஸ் வலைதளத்தில் மட்டும் நீங்கள் வந்து அரசியல் பண்ணிட முடியாது. இது விஜய்க்கும் தெரியும், நமக்கு தெரியும், நம்ம பேசும்போது விஜய்க்கும் தெரியும். விஜய்க்கு என்ன மாதிரியான ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க அவங்க. ஏன்னா தேர்தலுக்கு ரொம்ப காலம் இல்லை, 10 மாசம் இருக்குதுங்களா, அவ்வளவுதான் இருக்குது. 10 மாசம் தான் இருக்குது. இதுக்குள்ள வந்து கூட்டணி இருக்கா இல்லையா, கூட்டணி இல்லைன்றதுல ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சின்னம் கோரணும். அதன் பிறகு அவங்க வந்து மக்களை சந்திக்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதன் பிறகு வந்து அந்த கட்சிக்கு சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கணும்.
இது அடுத்தடுத்து இருக்குது. அப்புறம் ஜனவரியில் ஜனநாயகன் படத்துடைய ரிலீஸ் இருக்குது. ஜனநாயகம் என்ன மாதிரியான விஷயத்தை பேச போகுதுன்னு நெருங்க 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 இன்னும் சூடு அதிகமாகும். அதுக்கு இப்பவே களப்பணி ஆற்ற வேண்டும். நிச்சயமாக அவங்க ஒரு ஐடியா இருக்கும். அந்த ஐடியா எனக்கு தெரிஞ்சு நடைபயணம்ன்ற ஐடியா தான் வந்து ஜூன் 22 அல்லது அதன் பிறகு ஜூன் 22 ஜனநாயகனுடைய ஒரு அப்டேட் ஒன்று வருது, ஒரு அறிவிப்பும் வரலாம். இந்த நடைபயணத்துக்கு பர்மிஷன் கிடைக்குமா அப்படின்ற ஒரு விஷயமும் இப்போ இருக்கு, இதுவாக இருக்குது. பர்மிஷன் கொடுக்கலனாலும் அது ஒரு அரசியல் இதுவாக மாறும், அது விஜய்க்கு மைலேஜ் ஆகும். பர்மிஷன் என்னன்னா சில கட்டுப்பாடுகளோடு இருக்கிற பர்மிஷனாக இருக்கும் அது. ஆனால் வந்து மக்களை சந்தித்தால் மட்டும்தான் டிவிக்கு மூளை முடுக்கெல்லாம் போய் சேரும். அதற்கு விஜய் போனால் மட்டும்தான். நீங்கள் ஆதவர்ஜனா ஒரு பக்கம் போங்க, இவர் ஆனந்த் ஒரு பக்கம் போங்க, இவர் ஒரு பக்கம் போங்கன்னு திருப்பி அனுப்ப முடியாது. விஜய் போனால் மட்டும்தான். ஏன்னா இது வந்து விஜய்க்கான செல்வாக்கு. விஜயை வச்சு தான் இவ்வளோ பெரிய கூட்டம், விஜயை வச்சு தான் போடக்கூடிய ஓட்டம், விஜய் வச்சு தான் வந்து. நீங்கள் இந்த 10th மாணவ மாணவர்களுடைய வரிசலிப்பு விழாவில் பார்த்தீங்கன்னா விஜயண்ணா ஒருத்தர், அதுதான் காரணம். அது மைய நாயகன் நீங்கள் தான், ஒற்றை நாயகனும் நீங்கள் தான் அப்படின் பொழுது நீங்கள் தான் களத்தில் இறங்க வேண்டும். விஜய் நிச்சயமாக களத்தில் இறங்குவார்னு நான் நம்புறேன். சார், குபேராவோட ஆடியோ லான்ச் நடந்துருந்துச்சு சார். அதில் வந்து தனுஷ் அவர் வந்து நான் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டேன், அது நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேலே வந்தேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேசியிருந்தாரு. எனக்கு அது புரியவே இல்லை சார். அவங்க அப்பா டேரக்டர் தானே சார்? இல்லை, இதுதான் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க வந்து. என்னன்னா அதில் சொன்னதில் ஒரு உண்மையில் உண்மையே இருக்குது. நான் ஒரு தடவை வந்து மறைந்த நடிகர் விசு வந்து இன்டர்வியூ பண்ண போயிருந்தேன். வீடு வந்து அப்போ கீழ்ப்பாக்கம். அப்போ வந்து பேசிகிட்டு இருக்கும்போது இவர் கஸ்தூராஜா விவகாரம்லாம் பேசிகிட்டு போது சொன்னார் வந்து அவர்கிட்ட தான் அசிஸ்டண்ட்டாக இருந்தார். அப்போ என்னென்னா அந்த காலத்தில் அசிஸ்டண்ட்டுக்கு சம்பளம் கொடுக்குறதே பெரிய விஷயம். பேட்டா வந்து ரொம்ப ரேரு. அப்புறம் அந்த பேட்டா வாங்கிட்டு அவர் பஸ்ஸில் போனாலும் ஆட்டோவில் போனாலும், பஸ்ஸில் போனாலே அதுக்கு செலவாகும்னு நடந்தே வருவார் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து வீட்டுக்கு. அப்படியே ஒரு சிரமப்பட்டு வந்த ஃபேமிலி தான் வந்து. ராசாவின் மனசில் படம் தான் அவர் வந்து கொண்டு வந்து இது பண்ணது. அது ராஜகிரனுடைய இது தான் கொண்டு வந்தது. அதன் பிறகு படங்கள்லாம் பண்ணாங்க. அப்புறம் சொந்த படம் எடுத்தாங்க. ஒரு கடனால் ஆகி தேனிக்கே போய் செட்டில் ஆகிடலாம் நம்ம அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து ஃபேமிலி சைடுக்கு போயிடலாம் அப்படின்னு தான் செல்வராகவன் எனக்கு ஒரு 40 லட்ச ரூபாயில் ஒரு எங்கேயாவது கடன் வாங்கி கொடுப்பா, நான் தம்பியை வச்சு ஒரு படம் பண்ணுறோன்னு அவருக்கு ஷாக் ஆகிட்டு இருந்து. இப்போ 40 லட்ச ரூபா கொடுக்குற ரேட்டு இவனை வச்சு நான் பணம் பண்ண போகிறேன்னு கேட்ட பிறகு தான் நீ கொடுங்கன்னு சொன்னது. அதனால தான் அன்றைக்கி ஆடியோ லான்ச்சில் என்னை அறிமுகப்படுத்துவது எங்கள் அப்பா, என்னுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தது என்னுடைய அண்ணன் செல்வராகவன். ஆனால் அதன் பிறகு கையை ஊனி கரணம் போட்டு நான் தான் மேலே வந்தேன்னு சொல்லியிருந்தாப்புல. இங்கே கே நகரில் தான் அவங்க இருந்தாங்க, பொன்னம்பலம் ரோடுன்னு நினைக்கிறேன். அந்த ரோட்டில் தான் இடையில கூட ஒரு இன்டர்வியூ ஒன்று விகடன்லையோ அதுலேயோ தனுஷுடைய சகோதரிகள் இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. அவங்க உட்காந்து ஒரு நாள் எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்பொழுது நம்ம பழைய வீடு கே நகர் வீடு எப்படி இருக்கும், எப்படி நேரத்துக்கு இருந்திருக்குமா இல்லையான்னு தெரியல, அது எவ்வளோ அப்பார்ட்மெண்ட் ஆகிருக்கும், இல்லை வந்து அந்த வீடை வந்து ஏதோ தரமட்டமாக்கியிருப்பாங்க, இல்லை சரி கிளம்பி போகலான்ட்டு ஒரு நைட்டில் கிளம்பி வந்திருக்காங்க. வந்து பார்த்தா அதே போல் கிணறு வச்ச வீடு, இதுவான வீடு, பழைய மலரும் நினைவுகள்லாம் வந்திருக்குது வந்து. அப்புறம் அந்த ஹவுஸ் ஓனர் அப்புறம் சுற்றி இருந்தவங்கலாம் வந்துட்டுருக்குறாங்க. வந்து ரொம்ப நிகழ்ச்சி ஆகிருக்குது. ஏன்னா நாங்கள் சைக்கிளில் போவோம், இல்லைனா வந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி போவோம். அப்படி ஒரு சாதாரணமான எளிமையான குடும்பமாக இருந்தது தான் வந்து கஸ்தூராஜா. இப்போ கூட அதான் வந்து சொல்கிறார், வந்து டேரிங்காகவே சொல்கிறார் வந்து இந்த பாட்டு குட் பேட் அக்லியில் எடுத்து யூஸ் பண்ணிட்டாங்க இல்லைங்களா, அந்த பாட்டுக்கு என்ன சொல்கிறாரு, இவர் நம்ம ஆதிக்க ரவிச்சந்திரன் நான் ஃபோனை போட்டப்பெல்லாம் எடுக்க மாட்டேன்றாரு. எனக்கு என்னென்னா ஒரு அங்கீகாரம் கொடுங்க தம்பி, என்கிட்ட ஒரு வார்த்தை கேளுங்க தம்பி, எழுந்து நானே அந்த படத்துக்கு ப்ரொடியூசர் நான், எங்கிட்ட பணங்காசுலாம் வந்து ஒன்றும் இல்லாமல் இல்லை, உங்ககிட்ட பணங்காசு கேட்க மாட்டேன், 2 பசங்க நல்லா சம்பாதிக்கிறாங்கன்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு இல்லைங்களா. அதுதான் நான் தனுஷ் ஒரு இன்டர்வியூ எடுக்கும்போதே நான் நிறைய முறை கூட சொல்லியிருக்கிறேன். நான் வந்து பக்கத்து வீட்டு பையன் வந்து ரிமோட் காரை வச்சு விளையாடிட்டு இருந்தான் கே நகர் வீட்டில். 7வது ஒன்று படிச்சுருக்காப்ல. டே கொஞ்சம் குடுறாடனே போடா கொடுக்க முடியாதுன்ட்டு உள்ளே போனோன்னே அந்த மனசில் ரொம்ப இதுவாகி போய் தான் இன்றைக்கி என் வீட்டில் வந்து ஒரு 3 வெளிநாட்டு கார்களை வாங்கி நான் வேணும்னே நிற்க வச்சுருக்கிறேன். ஒரு பதிவு தான் அது, சின்ன வயசில் ஏற்படக்கூடிய ஒரு இதுதான். அது ஒரு லட்சியம்னு கூட சொல்லலாம். அது எல்லாருக்கும் வந்துடாது வந்து. அதை தான் சொல்லியிருக்காரு. உண்மையிலே வந்து சிரமப்பட்டு வந்தவர் தான். ஹாலிவுட்டில் வந்து என்ன நடந்தாலும் அதுக்கு வந்து தனுஷ் தான் காரணம் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குது. யார் வீட்டில் எங்கே டைவர்ஸ் ஆனாலும் சரி, யார் வீட்டில் என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி, கிடையாது குடும்ப நல கோர்ட்டில் எந்த கேஸ் வந்தாலும் இவர் தான் காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குது. அதுக்கு வந்து என்ன அதை தாண்டி என்னை கொண்டு போகிறது வந்து ஃபேன்ஸ் தான் அப்படின்னு சொல்லி பேசியிருந்திருப்பாரு. இது நிஜமாவே இதாக தானே சார், இப்படி தான் நடக்குதா? அது உண்மையிலே வந்து ஏன்னா எந்த விவகாரம் எடுத்தாலும் வந்து தனுஷ் தான் அப்படின்னு எடுத்து போட்டு யாரை கேட்டாலும், அதுவும் இந்த சுசித்ரா இருக்குல்ல, அது வந்து பேசின பிறகுலாம் ரொம்ப ஓவராச்சு. நானே கூட நினச்சேன் எதுக்கு மௌனமாக இருக்காருன்னு. சில விஷயங்கள் மௌனமாக இருந்து கடந்து போயிட்டு அது நீர்த்து போயிட்டுன்னு வாங்க. ஒட்டுமொத்தமாக இந்த ஆடியோ லான்ச்சில் வந்து ஒரு கொந்தளிச்சதை தாண்டி வந்து என்னதான் என் மேலே நெகட்டிவிட்டி பரப்புனாலும் வந்து
அதெல்லாம் ஒன்றும் வாய்ப்பே இல்லை ராசா, ஒரு ஆணியும் பிடுங்க முடியாது, நானாக தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க என்ன வந்து அப்படின்னு சொன்னது வந்து ஒரு உள்ளேருந்து ஒரு வேதனையுடைய வெளிப்பாடு தான். நீங்கள் வந்து ஒரு ஒரு 20% இல்லை 15% ஒருத்தரை பற்றி நீங்கள் படி சொல்லலாம். அது ஒட்டுமொத்தமாக 100% எடுத்துன்னு சொல்லும்போது என்னென்னா ஒரு விதத்தில் இது பொறாமையோட வெளிப்பாடுன்னு கூட சொல்லலாம். என்னையா வந்து நாக்குப்பூச்சி மாதிரி ஒரு நடிகர் ஒல்லிப்பூச்சி அப்படி தான் கிசுகிசுலாம் எழுதுவாங்க. நீ வந்து இன்றைக்கி ரஜினி வீட்டில் பொண்ணு கட்டுறதுக்கு எத்தனை ஹீரோக்கள் கடுப்பு தெரியுங்களா? சீனியர் ஹீரோக்கள்லாம் வந்து அது காரணம் வந்து ரஜினி வீட்டில் பொண்ணு கட்டினாருன்னு தாண்டி இவர் எப்படி போது ரஜினி வீட்டில் பொண்ணு எடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு வந்து இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த பட்டப்புலி விழா பையனு நடந்தது 2 பேருமே ஒன்னாதான் வந்து நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. உண்மையிலே அது ஏன்னா ஒரு பசங்களாம் வளர்ந்துட்டாங்க ஒரு ஏஜுக்கு மேலே. இவரும் ஒரு புகழ்பெற்ற நடிகராக இருக்காரு, அவங்களும் ஒரு சூப்பர் ஸ்டாருடைய மகளாக இருக்காங்க. இப்போ இந்த பயலுங்கெல்லாம் தெரியும் வந்து இன்னைக்கு வந்து ரஜினி வீட்டுக்கு இணையாக அதை தாண்டி ஒரு வீடு போயஸ்கானில் கட்டியிருக்காப்புல பொழுது இந்த வாழ்க்கையை தானே வந்து இதை மாரி என்ன இருக்குது. அதை தான் தனுஷ் சொன்னார். சேகர் கமலா டைரக்ஷனில் நடிக்கிறவனே சேகர் கமலான்னாங்க. முதல் நாளே பார்த்தீங்கன்னா திருப்பதி மலை அடிவாரத்தில் பிச்சைக்கார வேஷம் போட்டு என்ன நடிக்க வச்சுட்டாரு அப்படின்னு. அந்த டிராஃபிக் ஜாம்லாம் ஏற்பட்டு பாருங்க, பெரிய பிரச்சனை ஆச்சு. அதுதான் அதில் தான் தொடங்குறாரு. இந்த வாழ்க்கைக்கு எதுக்கு நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் வந்து சம்பாதிக்கணும் மேலே வரணும்னு. ஆனால் என் வாழ்க்கையை சில பேர் வந்து இவனை காலி பண்ணணும், இவனை நெகட்டிவிட்டி பரப்பணும் அப்படின்றத குறி வச்சே பண்ணிட்டு இருக்காங்க. வாய்ப்பு இல்லை ராசா. எனக்கு வந்து என் ஃபேன்ஸ் இருக்காங்க. 2000 வருஷத்துல நான் துள்ளுவதோ இளமையில் அறிமுகமானேன். இன்னைக்கு 2025 வருஷம், 25 வருஷமா என் கூட இருக்கிறவங்க இவங்க தான். இவங்க இருக்கும்போது எனக்கு ஒன்றும் கவலையே இல்லை. ஏமோ என்ன வேணாலும் சொல்லிக்கங்க அப்படின்னு ஒரு கலைஞனாக, ஒரு மனிதனாக, ஒரு மனசுக்குள் இருந்த ஒரு விஷயத்தை ஒட்டுமொத்தமாக குபேரா ஆடியோ லான்ச்சில் தனுஷ் கொட்டி தீர்த்தார். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.